வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். மறுபடியும் அண்ணன் கூட பேச போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. அண்ணன் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு முறையும் அதே வச்சு ஓட்ட விரும்பலை, அதனால் எல்லாருக்கும் தெரியும். சரி சரி, எடுத்து மேலே கோச்சிக்காதீங்க. நாட்டில் இந்த ஏசி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கருணாநிதியை உயர்த்தி பேசுவதாக நினைத்து கொண்டு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை ரொம்பவும் மலினப்படுத்தி பேசியிருக்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, காமராஜருக்கு கடைசி காலகட்டத்தில் ஏசி இல்லாமல் இருக்க முடியல, ஏசி இல்லைன்னா அவருடைய உடல் முழுவதும் அலர்ஜி வந்துடும், அதுக்காகவே அவர் சுற்றுப்பயணம் போகும்போது அந்தந்த ஊரில் இருக்கிற அரசினர் விடுதியில் கருணாநிதி ஏசி வசதி செஞ்சு கொடுத்ததா சொன்னார். இது மிகப்பெரிய அளவிற்கு சிவாவிற்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் கண்டனங்களையும் எதிர்ப்பலைகளையும் எழுப்பியிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? இது இந்திய அளவிலேயே எதிர்ப்பலையை எழுப்பியிருக்கணும். ஏன்னா அவர் இந்தியாவின் தலைவராக இருந்தார், கிங் மேக்கர், தேசியத்தை தூக்கி பிடிச்சார். இவ்வளவு இருந்தவருக்கு இன்னைக்கு எதிர்குரல் வெறும் தமிழ்நாட்டில இருந்து தான் வருது. அதுலயும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் முழுமையா எதிர்த்து பேசுச்சான்னா பேசுறாங்க, காங்கிரஸ்ல இருக்க சிலர் பேசுறாங்க, பெரும்பான்மையானவர்கள் அமைதியாக தான் இருக்காங்க. முதல்ல அதில் என்ன சொல்லணும்னா, காமராஜரை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சு புத்தகமெல்லாம் எழுதின கோப்பண்ணாங்கிற ஒரு கேரக்டரே இது வரைக்கும் வரல. வந்திருக்கிறாரு எங்க? நேற்றுக்கு அவர் தான் திருச்சி சிவா சொன்னது உண்மைதான். காமராஜருடன் 28 ஆண்டு காலம் உதவியாளராகவே இருந்த வைரவன் என்பவர் காமராஜருடன் கால் நூற்றாண்டு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் காமராஜருடைய இறுதி நிமிடங்களை அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதில் தெளிவாக சொல்கிறாரு, காமராஜருடைய படுக்கை அறையில் குளிர் சாதன பெட்டி ஓடிக்கொண்டு இருந்தது, இருந்தும் அவருக்கு வியர்த்து கொட்டியது அப்படின்னு ஒரு பகுதியை சுட்டி காட்டுறாரு. அப்போ பார்த்தீங்களா, காமராஜர் ஏசி போட்டு தான் இருந்தார் அப்படின்னு கோபண்ணா தான் எடுத்து காட்டினாரு. இல்லை, அதுக்கு முன்னாடியே தமிழறிவு மணியன் இதை எடுத்துக்காம சொல்லிட்டாரு. அவர் பக்கத்தோட சொல்றாரு, இதே வைரவன் எழுதின புத்தகத்துல சம்திங் 232 பக்கத்தோட சொல்லி இங்க இப்படி எழுதியிருக்கிறாருலாம் சொல்றாரு. இப்ப செய்தி என்னன்னா, காமராஜரோட வீட்டுல அந்த அறையில, திருமலை பிள்ளை சாலையில இருக்கிற அந்த வீட்டுல, அங்க இருக்கிற அந்த அறையில ஏசி இருந்துச்சா அப்படின்றது கேள்வி இல்லை. ஏசி இருந்துச்சு. இப்ப நம்ம கூட தான் இங்க உட்காந்து படப்பிடிப்பு செய்யறோம். இப்போ ஏசி போட்டிருக்கோம் இங்க. அப்ப ஏசியே இல்லாம இவர் படப்பிடிப்பு செய்ய மாட்டாருன்னு சொல்றது எப்படி? ஏன்னா இங்க நம்ம இந்த வசதி இருக்கு, பயன்படுத்தி அதெல்லாம் ரெண்டாவது, சரியா? இல்லைன்னா வேர்த்து கொட்டிக்கிட்டு தான் பண்ணணும். இங்க நம்ம என்ன சொல்றது, மின் விசிறி இருக்கு, ஃபேன் இருக்கு, அதை போட்டுட்டு நம்ம பேசணும்னா அந்த சத்தம் கூடுதலா வரும், சரியா இருக்காது. அப்போ அதுக்காக ஒரு பயன்பாடு தான். குளிர்காலத்துல நம்ம பண்ணும் போதும் கூட இங்க வேர்க்கிற நிலை இருந்துச்சுன்னா இதை போட்டுட்டு தான் செய்யறோம். காரணம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால இவர் ஏசியே இல்லாம வாழ மாட்டார் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி தான். இப்போ இது எப்படி ஒரு செய்தி எடுத்து எப்படி அதை வேற மாதிரி பேசுறதுன்னு இருக்குல்ல. இதுதான் தமிழ்நாட்டில் தீய அரசியலின் தொடக்கம் கருணாநிதினு நம்ம சொல்றதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா திருச்சி சிவா பேசினதை திருச்சி சிவாவே பேசல, கருணாநிதி பேசியிருக்கிறார். காமராஜருடைய சகோதரன் எந்த அளவிற்கு அவருடைய இறுதி கடன்களை ஆற்றுவாரோ அதே போல முதலமைச்சர் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜருக்குரிய இறுதி கடன்களை நிறைவேற்றி வைத்தார் என்று குறிப்பிட்டார்கள். இன்னொன்று பேசினாரா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற ஆட்சி நடைபெற்ற 7/2/86 அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி. காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும், வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் செல்லுகிற இடங்களில், அவர் தங்குகிற இடங்களில் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை. எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என்னிடத்தை எடுத்து சொன்னார். காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச. ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்துல அவருடைய உடல்நலம் கருதி ஆங்காங்கு குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருவாறு ஆணையிட்டவன் தான் இந்த கருணாநிதி என்பதை தேவன் அவர்கள் உணர்வார்கள். நல்ல காங்கிரஸ்காரர்களும்
நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார். நன்றியுள்ள காங்கிரஸ்காரர்கள் உணர்வார்கள். இப்போ வந்து கோபண்ணா இதை வந்து மறுத்து பேசலன்னு நினைக்கிறேன். இல்ல பேசுனதுக்கு கூடுதலா சான்று தான் கொடுக்குறாரு. அப்ப எல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து நன்றி உள்ளவர்கள். யாருக்கு? கருணாநிதிக்கு. இப்ப நம்ம திரும்பவும் சொல்றோம், எந்த இடத்துலயாவது இதை பதிவு செஞ்சிருக்கிறாரா? இவர் பேச்சுல இருக்கு, 86ல் பேசியிருக்கிறாரு. இப்ப 2025 39 ஆண்டுகள் காங்கிரஸ் அமைதியா இருந்த விளைவு தான் இன்னைக்கு இந்த பேச்சு வந்திருக்கு. அன்னைக்கே உண்மை என்னவோ அதை எடுத்து பேசியிருக்கலாம். திரும்பவும் சொல்றேன், காமராஜர் ஏசியே பயன்படுத்தலை அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. அவர் வீட்டில் ஏசி இருந்தது உண்மை. ஆனா ஏசி இல்லாம தூங்கவே மாட்டாருன்னு சொல்றது தான் பொய். அந்த மாதிரி அவர் கூட இருந்த உதவியாளரும் சரி, அன்றைக்கு அவர் அருகில் இருந்த காங்கிரஸ்காரர்களும் சரி, யாருமே அப்படி பதிவு செய்யல. போற இடத்துல எல்லாம் ஏசியே இல்லாம இருப்பாருன்னு எல்லாம் யாருமே சொல்லல. ஏன் கூடுதலா என்னன்னா, அங்க வந்து மின்விசிறி இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் அவர் போட்டிருந்த அந்த படுக்கை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்க, காத்து சரியா வரல, அதனால படுக்கையை கொண்டு போய் மரத்துக்கு கீழே போட சொல்லி அங்க படுத்து தூங்கினாருன்னு சொல்லி எல்லாம் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதே போலதான் தமிழறிவு மணியன் சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து அவரோட கடைசி காலத்துல அருகில் இருந்து பார்த்தவங்க. அதனால அவங்க சொல்ற கூற்ற இன்னும் கூடுதலா நம்ம ஏற்றுக்கொள்ற நிலை தான் இருக்கு. இதை வந்து காங்கிரஸ்காரங்க தான் கடுமையா எதிர்த்து பேசியிருக்கணும், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அரசியல் லாப நஷ்ட கணக்கு வச்சுக்கிட்டு இவங்க திமுக பேசுறதை ஏத்துக்கிறாங்க. அதை ஏத்துக்கிறதோட விளைவு தான் இன்னைக்கு இது வரைக்கும் வந்து நிற்கிது. சரி, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கோபண்ணா, தமிழறிவு மணியன், ஐயா பழ நெடுமாறன், திருச்சி வேலுசாமி, இவங்க எல்லாம் காமராஜருக்கு பக்கத்திலேயே இருந்தவங்க இறுதி காலகட்டத்தில். அதனால் இவங்க சொல்கிறத நாம் வந்து கொஞ்சம் ஆதாரமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறீங்க, மாற்று கருத்து இல்லை. கருணாநிதி வந்து அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தார், கெடுவாய்ப்பாக அது நடந்துருச்சு. அப்போ அவரும் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கலாம் இல்லையா? அதுதான் அவர் எப்பவுமே கொஞ்சம் உண்மையை கொஞ்சம் பொய் சேர்த்து இப்படிதான் சொல்லுவார். ஓகே, அதனாலதான் அவர் கலைஞர். மிகைப்படுத்தி சொல்றது, மிகையா குறையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்படி பல செய்திகளை பேசியிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். நெஞ்சுக்கு நீதியை படிச்சீங்கனாலே எத்தனை இடத்துல முன்னுக்கு பின் முரணாக செய்திகள் இருக்குன்னு தெரியும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அவருடைய மகன் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திருமணமாகி சில நாட்களிலேயே வந்து காவல்துறை அவரை தூக்கிட்டு போயிருச்சு. கடைசியில திருமணம் எப்போ காமராஜர் செஞ்சு வச்சிருக்காங்க. இவர் ஆட்சி எப்போ, காமராஜர் இறந்தது அக்டோபர் மாசம், அதுக்கப்புறம் இவரை எப்போ ஆட்சி கலையுது ஜனவரி மாசம். அதுக்கு பிறகுதான் கைது செய்யப்படும். அதுக்கு பிறகு 1-2 நாள்ல கைது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எத்தனை மாசம் இடைவெளி இருக்கு? 6 மாசம் இருக்கு, 7 மாசமாவது குறைஞ்சது இருக்கு. ஆனா எப்படி நம்ம கிட்ட கதை விட்டுருக்காரு. இந்த மாதிரி அதே தான் அவர் பிறந்த போது இப்ப இருக்கிற முதல்வருக்கு எப்படி பேர் வச்சாருன்ற ஒரு கதை இருக்கு. அதுவும் நெஞ்சுக்கு நீதியில இருக்கு. இதெல்லாம் உண்மை தானே? கண்டிப்பா. முதல்வரா இருந்தவர் அவருடைய வரலாறு அவரே பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ உண்மையா இருக்கணும். நீங்க வந்து இன்றைக்கு ஸ்டாலின் என்னைக்கு பிறந்தாருங்கிற தேதி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நீங்க நெஞ்சுக்கு நீதியில என்ன செய்திருக்கிறாருங்கிறத ஆய்வு செய்யுங்க, உங்களுக்கே புரியும். அவர் மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறார், அப்ப அந்த செய்தியை சொல்றாங்க. ஜோசப் ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் இறந்த நாள், கடைசியில பார்த்தா இவர் ஜோசப் ஸ்டாலின் இறக்குறதுக்கு 3 நாள் முன்னாடி பிறந்திருக்கிறார். ஏன்னா பொய் ஒரு அளவுக்கு இருக்கலாம், அதை நீங்களே ஆவணப்படுத்துவீங்க. அதாவது இதுலதான் இந்த அகச்சான்று புறச்சான்றுன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்குமே அகச்சான்று தான் திராவிடத்துக்கு. அவங்க என்ன பேசி சொன்னோம், அவங்களே எழுதிடுவாங்க. ஐயா சொன்னாரு, அவங்களே எழுதிடுவாங்க. ஈவேரா எழுதியிருப்பாரு, அண்ணா எழுதியிருப்பாரு, கருணாநிதி எழுதியிருப்பாரு. என்னவோ இவங்க எல்லாம் உண்மையின் விளிம்பிகள் மாதிரி, மற்ற எல்லாருமே பொய் சொல்லுவாங்க மாதிரி இவனுங்க எதை எழுதி வச்சாலும் அதை எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா இந்த நாள் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஏன்னா நீங்க எழுதுனா எல்லாம் உண்மையா இருக்கணுமா? நீ இன்னைக்கு கேட்குறேன், நம்ம கண் எதிர்க்க பொய் பேசுறாங்களா இல்லையா? நிச்சயமா. திருச்செந்தூர் குடமுழுக்கு எடுத்துக்கோங்க, பொய் பேசியிருக்காங்களா இல்லையா? கண்டிப்பா. எல்லாருக்கும் தெரியும்ல, குடமுழுக்கு எந்த மொழியில நடந்துச்சு, மற்றவங்கள ஏற விட்டாங்களா, என்ன நடந்துச்சு எல்லாரும் பாக்குறோம்ல. அப்போ கண் எதிர்க்க நீங்க திரும்ப திரும்ப செய்றீங்க. ஆனா நீங்க இதையே என்ன செய்வீங்க, இப்போ இது பதிவு எப்படி இருக்கும், திருச்செந்தூர்ல தமிழிலும் குடமுழுக்கு செய்யப்பட்டது. உண்மையிலே குடமுழுக்கு தமிழ்ல செய்யப்பட்டதா? அரோகரா அரோகரான்றத தவிர எதுவுமே பேசல. ஆமா, மைக்கை வச்சு கத்த வைக்கிறதான் குடமுழுக்குனா எதுக்கு மேல அத்தனை பேர் ஏறினாங்க? அவங்களும் கீழே இருந்து மைக்ல கத்திருக்கலாமே. இது மாதிரி இதுதான், இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒப்பிட்டு இதுல இந்த பேர் வச்சதுக்கு நான் கூடுதலா இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன்னு. இப்ப கருணாநிதி வந்து மேடையில பேசிக்கிட்டு இருந்தாரு, உடனே தகவல் வந்துச்சு, சோவியத் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்த உடனே ஒரு மகன் பிறந்திருக்கிறார். ஜோசப் ஸ்டாலின் இறந்த மேடையில இவர் பேசி, இறந்ததுக்கு இரங்கல் கூட்டம், அந்த கூட்டத்துல இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது
மகன் பிறந்ததா செய்தி வந்துச்சு. இவருக்கு ஸ்டாலின் பேர் வச்சுட்டாரு. ஸ்டாலின் மேடைனால இவர் ஸ்டாலின் பேர் வச்சுட்டாரு. ஸ்டாலின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேர் வச்சதுக்கு வேற ஒரு கதை சொன்னார். ஒரு ஊக்கு இருந்துச்சான், இந்த சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை முழுங்கிட்டாராம். அவர் முழுங்கியும் ஒன்றும் ஆகாமல் இருந்ததுனால எக்கை முழுங்கியும் இவனுக்கு ஒன்றும் ஆகலையே, அதனால எக்கு போன்ற உறுதியான தலைவரான ஸ்டாலினோட பேரை இவனுக்கு வைக்கிறேன்னு வச்சாங்களாம். நான் ஸ்டாலின் தான் சொன்னார். நான் ஒன்றும் பேசல, சத்தியமா ஸ்டாலின் தான் சொன்னார். சரி, அதுவும் முதலமைச்சரா இருந்துகிட்டே சொன்னாரு. சரியா? சரி, இப்போ வந்து இந்த ஏசி கதை வந்து பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் திருச்சி சிவா கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொல்கிறாரு. காமராஜர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது கருணாநிதி அவரை சந்திக்க போனாராம். அந்த நேரத்தில் கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையா பொய்யா? இப்போ இந்த சர்ச்சை நடக்கும்போது ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட செய்திகளை பேசியிருக்காங்க இல்லையா? யாராவது ஒருவர் இப்போ ஏசி இருந்தது கூட ஒரு சான்று, ஏசி இருந்ததுன்னு இருக்கு, ஆனால் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு எந்த சான்றும் இல்லை. கரெக்ட். அது பேசின ஒரே ஆள் கருணாநிதி. அதை கொண்டு வந்து பேசி திருச்சி சிவா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அந்த மாதிரி ஒரே ஒரு சான்றாவது இப்போ சொன்ன இந்த கையை பிடிச்சிக்கிட்டு ஜனநாயகத்தை நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னதுக்கு இருக்கா அப்படின்னா ஒன்று கூட கிடையாதா? கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. கருணாநிதியோட நெஞ்சுக்கு நீதியே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இல்லை. நான் சொல்றேன், இந்த புத்தகத்துல இந்த பக்கத்துல இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பல புத்தகங்களை எடுத்து உட்காந்து பல பேர் பேசினாங்க. கரெக்ட். அந்த தம்பி ஒருத்தர் இருப்பார்ல, அங்க நிறைய புத்தகம்லாம் படிக்கிற தம்பி, ஆமா, தேரடியா, இந்திரகுமார் தேரடி. அந்த தேரடி வந்து ஒரு காணொலி போட்டிருக்கிறார். சரியா? அந்த காணொலியில இதை பத்தி ஏசி இருந்தது அதை பயன்படுத்தினாருங்கிறதுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு தவிர ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு எந்த சான்றும் அவளாரையும் காட்ட முடியல. அவர் காட்டினதுல இந்த செய்தியை பத்தி மட்டும், அதாவது கையை பிடிச்சிக்கிட்டு நீதாப்பா ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு காமராஜர் சொன்னாருங்கிற செய்தியை பத்தி அவன் பேசவே இல்லை. நான் வெறும் அந்த தம்பியை சொல்லலை, ஏன்னா அந்த தம்பி தான் பெரிய அறிவுமுகம் போல காட்டி கொண்டு இங்க கொண்டு வராங்க, அவர்தான் முன்னிறுத்துறாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுக்காக அந்த தம்பியை எடுத்து பேசுறேன். மற்றபடி எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அந்த காலத்துல இருந்தவங்க வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா எங்கேயுமே யாருமே இதுக்கு எந்த சான்றும் காட்டவும் முடியாது. ஏன்னா நெஞ்சுக்கு நீதிலையும் கூட இதுக்கு சான்றெல்லாம் கிடையாது. சந்திச்சேங்கிறதெல்லாம் அந்த ஆள் பேசியிருக்கிறாரு தவிர, அதாவது கையை பிடிச்சிக்கிட்டு ஜனநாயகத்தை நீ தான் காப்பாற்றணும்லாம் அவர் சொன்னதா எந்த இடத்துலையும் சான்று. இப்போ இது கருணாநிதியோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அது உண்மையா இருந்திருந்தா நெஞ்சுக்கு நீதியில பதிவு பண்ணிருக்கணும்ல, இல்லையா? நான் இதுவும் சொல்றேன், நெஞ்சுக்கு நீதி 2வது பாகத்துலதான் இதெல்லாம் வருது. சரி, ஒரு பக்கமோ 13 பக்கமோ கிட்டத்தட்ட இதை பத்தின கட்டுரைகள் இருக்கு. எமர்ஜென்சி காலகட்டத்தை பத்தி, காமராஜரோட எமர்ஜென்சி காலகட்டத்துல நடந்த அந்த பேச்சுகள், உரையாடல்கள் பத்தி, கடைசி கால காமராஜருடைய கடைசி காலகட்டத்துல இவருக்கு அவரோட இருந்த உறவு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. இதை தாண்டி அதை வந்து காணொலி வடிவிலையும் பேசியிருக்கிறாரு. அதுவும் சொல்கிறேன், நெஞ்சுக்கு நீதி கலைஞர் தொலைக்காட்சியில் இன்றைக்கும் வலைவலியில் யூடியூப்பில் போனீங்கன்னா அது பிளேலிஸ்ட்டே இருக்குது. 94வது பாகத்தில் இதை பற்றின செய்திகளை, காமராஜர் இறப்பு, இரங்கல் கூட்டங்கள், அதை பற்றின செய்திகள் இருக்குது. இன்னும் பல குறிப்புகள் அதை பற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் பேசும்போதே அவரே சொல்கிறார், அவரை வந்து நான் பாடாத வசை அல்ல அப்படின்னு சொல்லி, காமராஜரை நான் திட்டாத பேச்சு இல்ல, நான் பேசாத பேச்சு இல்ல, பேசியிருக்கிறேன் அப்படின்னு கருணாநிதியே சொல்லியிருக்கிறார். ஒப்புதல் வாக்குமூலம். இதுல நீ இவனுங்க என்னத்தை கொண்டு வந்து அவரு எப்படி பண்ணாரு தெரியுமா, இதை பண்ணியிருக்கிறாரு, அதை பண்ணியிருக்கிறாரு. இப்ப கூட கோயம்புத்தூர்ல கர்ம வீரர் காமராஜர் தான் நூலகத்துக்கு பேர் வைக்க போறாங்க. என்ன அடி விழுந்துச்சு உங்களுக்கு? சென்னையில மதுரையில அப்படின்னு எல்லாம் பண்ண பிறகு, அடி விழுந்த பிறகு திருச்சியில மாத்துறீங்க, இப்ப கோயம்புத்தூர்ல மாத்துறீங்க. இல்லைன்னா மாத்திருப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு அரசியலா தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அரசியலானா நான் என்ன சொல்றது, உங்களுக்கு அரசியல்ல ஒரு நஷ்டம் வந்தாதான், மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் உருவானா மட்டும்தான் நீங்க கொஞ்சமாவது திருந்துறதுக்கான வழியை பாக்குறீங்க. இது எதுவுமே புதுசு இல்லையே. இந்த பேர் வைக்கிறது, இந்த இழிவான அரசியல்லாம் கருணாநிதி ஏற்கனவே 2006ல இருந்து 2011 இதே தானே செஞ்சுக்கிட்டு, தனக்கு தானே பாராட்டு விழா நடத்திக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதே தானே இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட். என்ன மாறினீங்க? அப்ப நீங்களே செஞ்சீங்க கட்சிக்காரங்க. இப்ப அதுக்கு ஒரு 4-5 ஏஜென்சி கூட கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறீங்க. அவங்க வந்து இதை செய்யறாங்க. வெறும் பிஆர், பப்ளிக் ரிலேஷன்ஸ். மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு விளம்பர அரசியல் மட்டும்தான் இங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான மக்கள் அரசியல் இங்க இல்லை. இப்ப மீண்டும் இந்த செய்திக்கு வந்தோம்னா, இவர் வந்து அந்த இறப்பு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்ன அந்த 94வது பகுதியில் அவரே பேசின பேச்சுக்கள் இருக்கு. வேணா அது கூட போட்டு காட்டுறேன் நான். அதில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா,
அந்த இறப்பின் போது நடந்த செய்திகளை குறிப்பிடும் போதும் சில பிழைகளை செய்திருக்கிறார். இதுல இங்க இவ்வளவு நடக்குது. நம்ம ஏற்கனவே கோபண்ணா கேட்டா நேற்று பேசியிருக்காருன்னு சொன்னீங்க. பழநெடுமாறன் பேசினாரு இல்ல, வாயை திறக்கலையே. அதாவது நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரு, மறுக்கல. ஆனா துரோகம் எப்படி இப்படி ஒரு இறுதி நாட்கள்ல ஏன் அமைதியா இருக்காருன்னா, அவர் ஏற்கனவே இந்த இறப்பை பத்தின ஒரு செய்தியில ஒரு பிழையை செஞ்சிருக்கிறார். இப்ப பேசினா திரும்ப அடி வாங்குவார், அதுக்காக அமைதியா இருக்கிறார். இப்ப காமராஜர் இறக்குற செய்தி இவருக்கு வருது, அதை பத்தி பேசியிருக்கிறார். அன்னைக்கு வந்து காந்தியோட நினைவு நாள், அதனால அன்னைக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு வந்து காலையில போயிட்டு அந்த நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்கிட்டு, அவரும் கே ஷான் ஒரு கவர்னர் அப்ப இருந்தார், அவர் ஆளுநர், அவங்க 2 பேரும் கலந்துட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வர. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அவங்க அறிவாலயத்துல கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு அவரு வீட்டுக்கு வராரு. வந்து சாப்பிட்டு படுத்தாராம். அதுக்குள்ள காமராஜருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி செய்தி வருதான். கேட்ட உடனே சட்டையை மாட்டிட்டு கீழே வராராம். அதுக்குள்ள காமராஜர் இறந்துட்டாருங்கிற செய்தி வருதான். அப்புறம் அவரும் அன்னைக்கு ராஜாராம்னு ஒரு அமைச்சர் இருந்தார், அப்புறம் அதிமுகல இருந்தார் அவரு அப்புறம் முரசொலி மாறன், அப்புறம் இன்னொரு அமைச்சர் மாதவன் நினைக்கிறேன், 4 பேரும் வந்து வண்டியில கிளம்பி காமராஜர் வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது அவர் அங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்றத சொல்றாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா பா ராமச்சந்திரன் அன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், அவரும் ராஜாராம் நாயுடு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல சிவாஜி வந்தாருன்னு சொல்றாரு. குறிப்பா 2 பேரை வந்து அந்த இடத்துல அவர் தவிர்க்கிறது போலதான் நமக்கு தெரியுது. செய்திகள் நிறைய பேர் பேசுறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இந்த பேச்சுகள்லாம் பார்க்கும்போது ஒன்று பழநெடுமாறன், பின்னாடி அவங்க பேரெல்லாம் வருது, பழநெடுமாறன், இன்னொன்று கண்ணதாசன், இன்னும் ஒரு பேரும் இருக்கு திண்டிவன ராமமூர்த்தி. அன்னைக்கு திண்டிவன ராமமூர்த்தி தான் காங்கிரஸின் பொதுச் செயலாளர். அப்ப இந்த பேர்களை ஏன் இவங்க மறைக்கிறாங்கன்ற செய்தி நமக்கு புரிய மாட்டேங்குது. கருணாநிதி பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த செய்தியில நான் சொன்னேன்ல, கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த செய்தி தான் நமக்கு புலப்படுது. என்னன்னா, இத பதிவு செய்துட்டே வர கருணாநிதி ஒரு கட்டத்துல சொல்றாரு, அவரை வந்து எங்க அடக்கம் செய்யறதுன்றதை பத்தி பேசும்போது காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, காங்கிரஸ் தேனாமேட்டையில் இருக்கிற காங்கிரஸ் இந்த தலைமையகம் கிட்டேயே அங்கேயே வச்சுட்டு மக்கள் பார்வைக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு அடக்கம் செய்யலாம்னு சொல்றாங்க. நான் உடனே குறுக்கிட்டு அதை மறுத்துட்டேன். ராஜாஜி மண்டபத்தில் வைப்போம், ஏன்னா அதுதான் ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க, அப்போ அங்கேயே வைப்போம் அப்படின்ட்டு அண்ணாவை கூட அங்கே தான் வச்சுருந்தாங்க. கருணாநிதி இறந்தப்போ, ஜெயலலிதா இறந்தப்பெல்லாம் கூட அங்கே தான் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அங்கேயே வைக்கலான்னு நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சோம். அதே மாதிரி அவர் அடக்கம் செய்கிறது வந்து அவங்களாம் இங்கே தேனாமேட்டையில் செய்யலான்னு சொன்னாங்க, தகனம் செஞ்சு அங்கேயே முடிச்சிடலான்னு. ஆனால் நான் இல்லை, அதாவது காந்தி மண்டபத்தில் காந்திக்கு ஒரு பக்கம் ராஜாஜி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் காமராஜரை வைக்கிறதா சரியா இருக்கும்னு நான் சொன்னேன், அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொல்றாரு. சரியா? சரி. அதுல இருக்கிற நுண்ணரசியலை பாருங்க. காங்கிரஸுக்கு முகமா இருப்பவர் காந்தி, அவருக்கு ஒரு பக்கம் ராஜாஜி, இன்னொரு பக்கம் காமராஜர் இருக்கிறதா சரின்னு ஏன் சொல்றாருன்னா, அன்றைக்கு ராஜாஜி தரப்பு ஒன்று இருக்கும் காங்கிரஸ்ல. இன்னைக்கு கோஷ்டி இருக்குல்ல காங்கிரஸ், அந்த மாதிரி அன்னைக்கு 2 கோஷ்டி, ஒன்னு ராஜாஜி கோஷ்டி, இன்னொன்னு சத்தியமூர்த்தி கோஷ்டி. சத்தியமூர்த்தி இறந்துட்டார், கிட்டத்தட்ட விடுதலைக்கு முன்னாடி இறந்துட்டார். சத்தியமூர்த்தியோட சீடர் தான் காமராஜர். சத்தியமூர்த்தி தான் வளர்த்து விடுறாரு. இப்ப சத்தியமூர்த்தி விடுதலைக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப காமராஜர் தலையெடுத்துடுறாரு தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு. அப்போ என்ன ஆயிடுது, அந்த சத்தியமூர்த்தி ராஜாஜிங்கிற சண்டை காமராஜர் ராஜாஜிங்கிற சண்டையா வருது. அதுக்கு பிறகு அதுல காமராஜர் தான் கோல் வச்சுறாரு. இந்தியா முழுக்கவுமே அவர் பெரிய ஆதிக்கத்தை செலுத்துறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து தனியா கட்சி தொடங்கிட்டு போயிட்டார் ராஜாஜி. அப்போ காந்திக்கு ஒரு பக்கம் ராஜாஜி இருந்தா, இன்னொரு பக்கம் இவர் அங்க ஒரு நுண்ணரசியலை கருணாநிதி செய்யறாரு. அங்கேயும் போய் கோஷ்டி சண்டையை மூட்டி விடுறது. உடனே அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கு, அது எங்க பண்ணலான்றத பார்க்கறதுக்கு புதர் மண்டி இருந்த காடு அது, அதை போய் உடனே இரவே சரி செய்யணும்னு ஒரு 8 மணி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ வந்து கரெக்ட் எல்லாமே சினிமா செட்டிங்லேயே இருக்கும் அவர் சொல்றதெல்லாம். இவரே இறங்கி அவர் வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு போகும்போது இவர் திண்டிவன ராமமூர்த்தி பா ராமச்சந்திரனோ இல்லை ராஜாராம் நாயுடோ யாரையோ கூட்டிட்டு தான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த காமிச்சிட்டு அதை சரி செஞ்சு காலையிலக்குள்ள அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியெல்லாம் கருணாநிதி பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா இது பொய். இதை பொய்ன்னு எப்படி சொல்லுவோம்? நமக்கு ஏதாவது சான்று இருக்கு? கண்டிப்பா சான்று காட்டுறோம். சொல்லுங்க.
திண்டிவனம் ராமமூர்த்தி இருக்கார். இந்த செய்தி எப்போ பிரச்சனை பெருசாகுதுன்னா 2018 கருணாநிதி இறக்குறார். ஆமா சரியா? கருணாநிதி இறந்து அவரை வந்து மெரினாவில் அடக்கம் செய்யறாங்க. அதுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அங்க அடக்கம் செய்யும் போது ஒரு செய்தி கிளம்புது. அப்போ என்னன்னா, காமராஜரை வந்து மெரினாவில் அடக்கம் செய்யறதுக்கு கேட்டாங்க, கருணாநிதி மறுத்தார் அப்படின்னு. அப்போ மறுத்தாருன்னு சொன்ன உடனே இல்லைன்னு திராவிட தரப்புல இந்த மாதிரி இந்த நெஞ்சுக்கு நீதி இந்த சான்றெல்லாம் கொண்டு வந்து காட்ட, அப்பதான் என்ன ஆகுது, நம்ம பழ நெடுமாறன் ஐயா உள்ள வர்றாரு. அங்க கூட இருந்தவர் தானே, அவர் உள்ள வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு, அப்படிலாம் இல்லை, நாங்க கேட்கவே இல்லை, நாங்க வந்து தேனாமேட்டையில பண்றோன்றோம், அவரே தான் வந்து கிண்டியில காந்தி மண்டபத்திலேயே செய்வோம்னு சொன்னாரு. இதை சொன்னது பழ நெடுமாறன். அப்ப என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க, சரி இது உண்மையானு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அன்னைக்கு திண்டிவன ராமமூர்த்தி இருந்தார். 2021 தான் சமீபத்துல தான் மறைந்தார். அப்ப அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இப்படி சொல்றாரு நெடுமாறன், இப்படி கருணாநிதி வந்து மெரினாவில் அடக்கம் செய்யணும்னு கேட்கப்பட்ட போது மறுத்தாருன்னு சொல்றாங்க, அதுக்கு பழ நெடுமாறன் அப்படிலாம் நம்ம அவர்கிட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்றாரு, இது உண்மையான்னு கேட்க, உண்மை கேட்டது நான் தான் அவரே பதிவு செஞ்சிருக்கிறார், அதை மறுத்தார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தியிடம் பேசினோம். சொல்லிட்டு செய்தி என்னன்னா, 1975 அக்டோபர் 2 காலமானார் காமராஜர். அப்போது நான் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தேன். ஏற்கனவே சொன்ன இதை தகவல் கிடைத்தவுடன் தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி கிளம்பி வந்துவிட்டார். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ராஜாராம், பழ நெடுமாறன், கண்ணதாசன், ஜெயகாந்தன் போன்றவர்களுடன் நானும் இருந்தேன். ஜெயகாந்தன் பேரும் நம்ம கூட அதை விட்டுட்டோம், இருந்தேன். நாங்கள் அனைவரும் காமராஜரை மெரினாவில் தான் தகனம் செய்ய வேண்டும் என்கிற முடிவுடன் இருந்தோம். ஒரு சிலர் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் தகனம் செய்யலாம் என்றனர். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கருணாநிதி என்னை தனியாக அழைத்தார். யாரு? திண்டிவன ராமமூர்த்தியை என்னை தனியாக அழைத்தார். மெரினாவில் அண்ணா சமாதியை வைத்துவிட்டு கஷ்டப்படுகிறோம், அதை பராமரிக்க சிரமமாக இருக்கிறது. காமராஜரை மெரினாவில் தகனம் செய்வதில் இந்த சங்கடம் இருக்கிறது. காந்தி மண்டபம் அருகே அடக்கம் செய்வதுதான் சரியாக இருக்கும். ஒரு பக்கம் ராஜாஜி, இன்னொரு பக்கம் காமராஜர், மரியாதையாக இருக்கும். காங்கிரஸ் மைதானத்தில் வைத்தால் கட்சிக்காரர்கள் மட்டும்தான் வருவார்கள் என்றார். புரியுதா? புரியுது. பழ நெடுமாறன், கண்ணதாசன், ஜெயகாந்தன் ஆகிய மூவரும் மெரினாவில் பிடிவாதமாக இருந்தார்கள். ஆனால் எனக்கு கருணாநிதி சொன்னவை சரி என்று தோன்றியதால் காந்தி மண்டபம் அருகே வைத்துக்கொள்ள சம்மதித்தேன். பிறகு நெடுமாறனிடம் பேசி சம்மதிக்க வைத்தேன். மற்றவர்களும் சம்மதம் சொன்னார்கள். இடத்தை பார்க்க என்னையும் ராஜாராமையும், ஏற்கனவே சொன்ன செய்தியெல்லாம் பொருந்துதா, ராஜாராமையும் கருணாநிதி அழைத்து சென்றார். இரவோடு இரவாக இடத்தை ரெடி செய்தார்கள். அப்படித்தான் காமராஜரை தகனம் செய்ய இடம் தேர்வானது என்றார் திண்டிவனம் ராமமூர்த்தி. ஆனால் பழ நெடுமாறனோ, காமராஜருக்கு நாங்கள் மெரினாவில் இடம் கேட்கவே இல்லை, கிண்டியில் இடம் ஒதுக்க அன்றைய முதல்வர் கருணாநிதி தாமாகவே முன்வந்தார், இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கூறியுள்ளார். இப்ப எது பொய்? இதுல கூடுதலா இன்னொரு தகவல் என்னன்னா, ராஜாராம் நாயுடு கிட்ட கருணாநிதி ஒரு விஷயத்த சுட்டி காட்டினாராம். முதல்வராக இருந்து இறந்து போனா தான் மெரினாவில் இடம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு என்ன கேள்வினா, சரி ஓகே, காமராஜர் இறந்தபோது அவர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இல்லை, முன்னாள் முதல்வர் தான். நீங்கள் இறந்தபோது என்ன முதலமைச்சராக இருந்தீங்க, உங்களை எதுக்கு கொண்டு போய் மெரினாவில் புதைச்சாங்க சொல்லுங்க? தமிழர்களே என்னை கடலில் போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து உங்களை கடற்கரையில் புதைச்சாங்க? தூக்கி கடலை போட வேண்டியதானே, அப்படியே மிதந்துக்கிட்டே போயிருக்க வேண்டியதானே. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், காமராஜருக்கு ஒரு நியாயமா? இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சரி, ஏன் வந்து பழ நெடுமாறன் இப்படியெல்லாம் கடைசி காலத்தில் பல்ட்டி அடிக்கணும்? நிறைய இதில் மட்டும் இல்லை, அவர் ஈழத்து பிரச்சனையிலையும் நிறைய பண்ணியிருக்கிறாரு. நான் இன்னும் கூட புதுசாக ஒரு சான்று சொல்கிறேன். சொல்லுங்க. ஏதாவது பெரிய தலைவர்கள் இவர்களை இழிவு செய்ய வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நிறைய கடந்து போவோம். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே இதெல்லாம் கடக்கக்கூடாது. அவங்களோட உண்மை முகத்தை சில இடங்களில் வெளிப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன். மொழி போராட்டம் எந்த அளவுக்கு நம்மளோட மண்ணிலையும் ரத்தத்திலையும் ஊர்னதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 65 மொழி போராட்டம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். 65 மொழி போராட்டம் நடந்த போது பழ நெடுமாறன் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறார். சரியா? காங்கிரஸ்ல இயங்கிட்டு இருக்கு. அப்பவே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அங்க இப்போ 93 வயசோ 94 வயசோ என்னவோ அவருக்கு. அதனால அப்ப அங்க இயங்கிட்டு இருக்கிறார். அங்க இயங்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸுக்கு எதிராக தானே இந்த போராட்டமே நடக்குது.
போராட்டம் செய்தது யாரு? மாணவர்கள் பெரும்பாலும். திமுக பின்புலத்துல இருந்துச்சு, சில இடங்கள்ல செய்தாங்க, ஒரு அளவு வரைக்கும் செய்தாங்க, இதெல்லாம் உண்மை. ஆனா பெரிய அளவுக்கு இதை எடுத்து கொண்டு போனது மாணவர்கள். அந்த மாணவர்களை குறிப்பா மதுரையில, இவர் மதுரைக்காரர் தானே, தியாகராய கல்லூரியில மாணவ போராட்டின் தலைவராக இருந்த சிலர்ல இன்னைக்கும் உயிரோட இருக்கிறார் ஒருத்தர், அருட்கண்ணனார். அவரு நம்மள்ட்ட முன்னாடியே பதிவு செஞ்சது, இவங்கெல்லாம் போராடிட்டு போகும்போது இவங்களை அடிக்கிறதுக்கு ரவுடிகளா யாரு, பழநெடுமாறன்லாம் கையில உருட்டு கட்டையெல்லாம் கொண்டு வந்து இவங்களெல்லாம் அடிச்சு தரத்தினாரு அப்படிங்கிற செய்தியை எங்கிட்ட தனிப்பட்ட முறையில பதிவு செஞ்சார். வாய்ப்பு கிடைச்சா மொழி போராட்டத்துக்கு எதிராக இப்படி களத்திலேயே இறங்கி ரவுடித்தனம் பண்ணவர் தான் பழநெடுமாறன். மறுப்பாரா? மறுத்தா உயிரோட இன்னொரு சான்று இன்னைக்கு இருக்கிறார். உங்களுக்கு 93 வயசுனா அவருக்கு 80 வயசு இருக்கும். அவர் இருக்காரு இன்னைக்கும். வேணும்னா பேசும். நமக்கு வந்து யாரையும் கொச்சைப்படுத்தணும், கலங்கப்படுத்தணும்னு தேவை கிடையாது. நீங்க செஞ்சிருக்கிறீங்க பல பிழைகள், சில நல்லதும் செஞ்சிருக்கிறீங்க. அந்த நல்லதை பார்த்துட்டு கடந்து போலான்னா திருப்பி விட்டீங்க, உங்களோட அரசியல் மொத்தத்தையும் எடுத்து பேசினா நல்லா இருக்காது. நான் உண்மையிலே, அதாவது நம்ம வந்து காய்தல் ஊறுதல் இல்லாம எடுத்து சீர்தூக்கி பார்க்கும்போது பெரிய ஊடக பின்புலம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு அன்றைக்கு இருந்த வரலாறுகளை ஆவணப்படுத்தாம போயிட்டாருங்கிறது நம்ம சீபா ஆதித்தனார் ஐயா மேல நமக்கு இருக்கிற ஒரு குறைபாடா, ஒரு வருத்தமா, ஒரு குற்றச்சாட்டா கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் அவரால் முடிஞ்சிருக்கும், அவர் அதை செய்யல. ஏன்னா அவர் அப்படி பார்க்கல. அவர் வந்து ஒரு ஊடகத்தை நடத்தணும்னு பார்த்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நிறைய நல்ல பணிகளை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கும் நம்ம சட்டப்பேரவையில இருக்குல்ல குறிப்புகள், அது வரைக்கும் ஆங்கிலத்துல இருந்ததை முழுக்க முழுக்க தமிழ் படுத்தினது அவர் தான். அவர் சபாநாயகரா அன்னைக்கு வந்த உடனே அவைத்தலைவர் ஆகிறாரு. ஆன உடனே முதல் பணியா அவர் செஞ்சது அது. இந்த மாதிரி நிறைய செய்திகள் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் அவங்க செய்த நல்லவையை எடுத்துக்கிறோம், நல்லவையை தவிர்த்துட்டு அப்படிதான் பாக்குறோம். அதுல நமக்கு அவர் மேல இருக்கு. அப்போ பார்த்தா 3ஆம் கிளாஸே படிச்ச மாப்போசி தான் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தியிருக்கான். இந்த செய்தித்தாள்ல இந்த நாள்ல இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாருன்னு எல்லாத்தையும் ஆவணப்படுத்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸோட புக் எழுதி ஒரே ஒரு ஆளு அன்னைக்கு 3ஆம் கிளாஸ் படிச்ச மாப்போசி தான். ஆனா அதுக்கு பிறகு ஓரளவுக்கு அந்த மாதிரி ஆவணப்படுத்துற வேலையை வந்து ஓரளவுக்கு சரியா செஞ்சிருக்கிறார். சரியானா நான் சொல்றது ஆவணப்படுத்திருக்கிறார் அப்படின்னா நெடுமாறன் தான். அந்த மதிப்பெல்லாம் நமக்கு அவர் மேல உண்டு. அதுலேயே நிறைய திரிவு வேலைகளை செய்துக்கிட்டே இருப்பாரு. அதுவும் அண்மை காலத்துல ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா இவரே கருணாநிதியின் கபட நாடகம்னு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இன்னும் நிறைய எழுதியிருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்கு கருணாநிதி செய்த துரோகம்னு எழுதியிருக்கிறார். எல்லாம் எழுதினவர். கருணாநிதியை காப்பாற்றணும்னா இன்னைக்கு ஆளா வந்து நிக்கிறது இன்னைக்கு எதுக்கு அமைதியா இருக்கிறாரு? நீங்க உண்மையிலே காமராஜர் வழி வந்தீங்களா அல்லது கருணாநிதி வழி வந்தீங்களா? ஐயாவை பத்தி தனியா பேசுவோன்னு மறுபடியும் நம்ம காமராஜர் விடயத்திற்கே வருவோம். நான் சொன்ன செய்தியில இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளவு சான்றுகளை சொல்லணும். எல்லாம் என்ன, நம்ம சொன்னது எல்லாமே புறச்சான்றுகள் தான். நம்ம தரப்பு யாருமே, இவங்க யாரும் தமிழ் தேசியமும் பேசல, தமிழ் தேசியத்துக்கு தேவையும் கிடையாது. நம்ம சொல்றது என்ன, காமராஜர் மேலேயும் நம்ம இப்ப எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கானா இருக்கு, நியாயமான விமர்சனங்கள் இல்லைங்க. அன்னைக்கு வந்து எல்லை போராட்டத்துல அவர் பங்களிப்பு பெருசா செய்யல, செஞ்சிருக்கணும், அமைதியா இருந்தது, கடந்து போனது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் தான் அன்னைக்கு முதல்வர். அப்போ அதை நம்ம ஒரு குறைபாடா பார்க்கறோம். அதே மாதிரி அவருக்கு மொழி போராட்டம் நீங்க கூடுதலா அவர் செஞ்சிருக்கணும், அதை செய்யல, இந்த குறைபாடை பார்க்கறோம். அந்த குறைபாடு இருந்தாலும் நம்ம எதுக்காக அவரை தூக்கி பிடிக்கிறோம்? நேர்மையான அரசியல், நேர்மையான நிர்வாகம். அப்போ அது வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுலதான் முதன்மைப்படுத்துறோம். அவரை மாதிரி நிர்வாகம் செய்வோம், அவரை மாதிரி நேர்மையா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்வைக்கிறோம். அவரை மாதிரி தமிழ் பற்றோட இருப்போம்னு நம்ம என்னைக்குமே சொல்லலை. தமிழ் பற்றுன்னு சொன்னா நமக்கு வேற வரிசை இருக்கு. அதுல நம்ம மறைமலை அடிகள் தொடங்கி அப்படியே வருவோம். அப்போ அப்படி நமக்கு எல்லாத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற செய்திகளை நம்ம எடுத்துக்கிறோம், அவங்க வழியில அந்த செய்தியில போறோம். அதுதானே சரியா இருக்கும். நிச்சயமா. அதை விட்டுட்டு இவங்க வந்து ஒரு 3 தலைவரை வச்சுக்குவாங்க. அந்த 3 தலைவர் தான் எல்லாமே செஞ்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் சட்டை பேண்ட் போட்டது, ஜட்டி போட்டது, இன்னைக்கு நீ பேசுறது, இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற சோஃபா, நீ கேமரா வச்சு பேசுறேன்னா அதுக்கு காரணமே பெரியார் தான். ஒரு முட்டா எந்த முட்டா பையன் அப்படி பேசுறான்? அவங்க கிட்ட தான் நாட்டை எல்லாம் ஒப்படைச்சிட்டு போவாங்க எல்லா தலைவர்களும். இதுதான் பிரச்சனை. நம்ம இங்க நிறைய அறிவார்ந்த தலைவர்கள் இருந்தாங்க, நேர்மையாளர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் இப்படி நம்ம சிறுமைப்படுத்தி தான் இழந்துட்டு கடைசியில யாரெல்லாம் இங்க ஆள வச்சோம்னா இந்த மாதிரி கேடு கெட்டவர்களை ஆள வச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கும் ஆள வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை மாத்தணும்னா இந்த நோய், இந்த ஒரு மனநோய் தான். இந்த மனநோயில இருந்து தமிழர்கள் வெளியே வரணும். அதுக்காக தான் இவ்வளவு வீரியமா இந்த செய்திகளை. புரியுதுண்ணே. இப்ப இந்த கையை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டையோ ஒப்படைச்சாருன்னு சொன்னாங்க இல்லையா, இதே டெம்ப்ளேட்டை ஏற்கனவே காகித மில்லத்துக்கும் சொன்னாங்க. அதை கேட்டிருக்கிறீங்களா?
அது எப்படி அது கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் ஒரே பொய்யை எல்லாருக்கும் சொல்கிறாங்க. காகிதம் இல்லத்தும் மரணப்படுக்கையில் இருந்தபோது கருணாநிதி அவரை சந்திக்க போனாராம். அப்போ வந்து கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு முஸ்லீம் சமுதாயத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறீங்க, இந்த சமுதாயத்தை உங்கள் கையில் தான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து கண்ணியமிகு தலைவர் தாத்தா காகிதம் இல்லத் கருணாநிதியிடம் சொன்னதாக சொல்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது என்ன எல்லா தலைவரும் கருணாநிதி கையிலேயே கொடுத்துட்டு போயிருக்காங்க? அதுக்குமே ஒரு புத்தகம் இருக்கு, அவரு கூட காகித மில்லத் கூட கடைசி காலத்துல இருந்து. ஆமா, சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஆண்டு ஆயிடுச்சு, 3-4 வருஷம் முன்னாடி படிச்சது. அதை வேணா திரும்ப படிச்சுட்டு காகித மில்லத் நினைவு நாள் என்னைக்கு வருதுன்னு பாருங்க, அன்னைக்கு உட்காந்து ஸ்பெஷலா ஒரு இதை போட்டுருவோம். சரிண்ணே, ஓகேண்ணே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆலூர் ஷார்னவாஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ திருச்சி சிவா வந்து காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாருன்னு சொன்னதுக்கு இவ்வளோ பாஞ்சிக்கிட்டு வரீங்களே, இதே செய்தியை ஏற்கனவே தமிழறிவி மணியன் சொல்லும் போது நீங்களாம் ஏன் யாரும் பேசலை அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். திரும்ப திரும்ப 10 தடவை நான் தொடக்கத்துலையும் சொல்லிட்டேன். இதுதான் இந்த மாதிரி தான் திருச்சி வேலுசாமி கிட்டேயும் போய் கேட்குறாங்க. அவரு கொந்தளிச்சு கத்துறாரு. என்ன நடக்குதுன்னா 10 தடவை சொல்லிட்டேன், ஏசியே அவர்கிட்ட இல்லைன்னு யாரும் சொல்லல. அவர் வீட்டுல ஏசி இருந்துச்சு, ஆனா ஏசி இல்லாம தூங்கவே மாட்டாருன்னு சொல்றதுதான் பொய்ன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. புரியுதுல்ல? புரிஞ்சுட்டா போதும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுல வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த விடயத்திற்கு பிறகு காங்கிரஸ் தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு அப்படின்னு. உண்மைதான், ஜோதிமணி வந்து கண்டிச்சிருந்தாங்க, விஜய் வசந்த் கூட கண்டிச்சிருந்தாரு, ஏசியாவது ஓசியாவது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் எல்லா எதிர்ப்புகளையும் செல்வ பெருந்தகை அடக்கிட்டார், ஒரு வழியாக அடக்கிட்டாரு. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னன்னா திருச்சி சிவாக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாரு செல்வ பெருந்தகை சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லல. அவர் சொன்னது என்னன்னா, காமராஜரை பற்றி பேச யாருக்கும் தகுதி இல்லை. யாரு பேசுனாங்களோ அவங்க பேரை சொல்ல வேண்டியதானே, அது என்ன யாருக்கும் தகுதி இல்லை? அதானே. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, திமுகவாலையும் திமுக கூட்டணி கட்சிகளாலையும் அடிமை என்று விமர்சிக்கப்படுகின்ற எடப்பாடி கூட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவின் தலைவர்களாக அறியப்படுகின்ற எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அண்ணாமலை வந்து இழிவா பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அதை சுட்டிக்காட்டி பாஜகவுடனான கூட்டணியை வந்து முறிச்சுக்கிட்டாங்க. இங்க உங்களுடைய பெருந்தலைவரை, இந்த நாட்டிற்கே தலைவராக இருந்தவரை, இந்த நாட்டிற்கே 2 பிரதமர்களை உருவாக்கி தந்த ஒரு மாபெரும் தலைவனை போற போக்குல அவர் வந்து ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாரு, அவருக்கு நாங்க தான் எல்லாத்தையும் செஞ்சோம், அவர் என்ன ஒரு சொந்த காசு போட்ட பள்ளிக்கூடம் கட்டினாரு இப்படின்னு எல்லாம் தொடர்ந்து இழிவுபடுத்துறாங்க. போன அடிமை. அதை பத்தி ஒரு தனியா ஒரு கேள்வி இருக்கு, அதை நான் பின்னாடி கேட்கிறேன். இப்படியெல்லாம் தொடர்ந்து இழிவுபடுத்தும் போது ஒண்ணுமே பெருசா எதிர்வினை ஆற்ற மாட்டேங்கிறாங்க, அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறது? கேடு கெட்ட காங்கிரஸ் அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு தலைவர் வந்து ரொம்ப குஷியா இருக்கிறாரு, கூட்டணிக்குள்ள வந்துருச்சு. சொல்ல வந்தேன் என்னன்னா, இவங்களுக்கு வந்து காமராஜர் தலைவர் கிடையாது, திமுக அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவங்களை எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? பெரியார பேசலாம்னா காங்கிரஸ்காரன் அவனும் பேச மாட்டான். ஆமா, இன்னைக்கு பாத்தீங்களா, பேசுனது பிரச்சனை வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். குறுக்க இந்த கௌசிக் வந்தா ஆலூர் ஷார்னவாஸ் எதுக்கு வர்றாரு? கரெக்ட். இன்னொன்னு, இது தமிழறிவு மணியன் சொன்னதெல்லாம் சொன்னீங்க. இப்ப இதெல்லாம் பேசுறோம். காங்கிரஸ் தரப்புல இருந்து ஓரளவுக்கு இத்தனை நாள் இருந்த மாதிரி அமைதியா இல்லாம ஓரளவுக்கு எதிர்வினைகள் இந்த மாதிரி வந்திருக்கு. வந்ததுக்கு காரணமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொருத்தரும் காமராஜரை வந்து தலைவர்னு எடுத்துக்கிட்டு வர்றாரு. 50 தலைவர்கள் வச்சதுல ஒரு தலைவரா அவர் எதுவுமே பேசலையே. அவர் பேசல. அவரோட கட்சியில இருக்கிற கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பதவியே கிடையாது. இது ரொம்ப புதுசுனே அண்ணே, ரொம்ப புதுசு. அந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அருண் இருக்காருல்ல, ஐஆர்எஸ், அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் இது தலைவர் பேசினாரா? அவர் தான் எதிர்த்து பேசியிருக்கிறாரு. அவர் பேசல. அவங்க 5 பேர் தெரிஞ்சாதானே பேசுறதுக்கு. 5 பேர்ல பெரியார போட்டு ஊற வச்சு அண்ணன் சீமான் போட்டு அடிச்சு துவச்சு எடுக்கும்போது வாயவே திறக்கல. அமைதியா இருந்த ஆளு திமுக காங்கிரஸ் அடிக்கிறதுக்கெல்லாம வாய திறப்பாரு. அவர் அதெல்லாம் வாய திறக்க மாட்டாரு. இப்ப காங்கிரஸ் இது எதிர்ப்பு வந்து இந்த தரப்புல இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் ஏற்கனவே விஜயோட தாவேகாவோட பேச்சுவார்த்தையில இருக்கு. அதுவும் குறிப்பா டெல்லி தரப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பேசியிருக்கிறார். விஜய் வந்து டெல்லி தரப்பை அணுகியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும். ஆமா, ராகுல் காந்தியை பார்க்க போறதா சொன்னாங்க. ஏற்கனவே பார்த்தவர் தானே 2010. ஆமா, அதனால இப்ப அது நடக்கிறதா பேசுறாங்க.
இப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா விஜய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான். விஜய்க்கு வந்து காங்கிரஸ், விசிக, அதிமுக இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிற மனநிலையில தான் விஜய் இருக்கார். ஆனா அவங்களா இருக்காங்களான்றதான் அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்லும் போது விசிகா ஓரளவுக்கு தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க. நாங்கள் திமுக கிட்ட தான், அவங்க எங்களை அடித்தாலும் துவைச்சாலும் பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் 6 தொகுதி கொடுத்து அசிங்கப்படுத்தினாலும் நாங்கள் அவங்களோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டதா அவங்களே அவங்க பேச்சுக்கள்ல இருந்து வெளிப்படுது. ஆனால் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் இது கடந்த நம்ம ஒரு 15 ஆண்டுகளில் பார்க்காத ஒரு 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 முகமாக காங்கிரஸ் வந்து இப்போ காட்ட தொடங்கியிருக்கு. அதனால ஒரு குழப்பமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ கூட அமைதியாக தான் இருக்குது. சிபிஎம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நடக்கலாம். அவங்க என்னென்னா குறிப்பாக சிபிஐ, சிபிஎம், விசிகாலாம் வந்து அவங்களுக்கு குறைந்த அளவு இங்கே கிடைக்கிற அந்த சீட்டுகளை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடாக இருக்குது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஒரு தடவை சூடுபட்டு வந்ததுனால விஜய் ஏற்று போறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எந்த உறுதியும் இல்லையே, அவர் கூட போனா வெற்றி பெறுவோம் என்பதற்கு எந்த ஒரு உறுதியும் கிடையாது. இப்ப இதுல முதல்ல போறது மதிமுக மாதிரி தான் தெரியுது. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு தான் வர. அதிமுகன்னு ஒரு கட்சியே இருக்கான்னு தெரியலண்ணே. அந்த கட்சியில இருக்கிறதே 4 பேரு, அப்பாவும் பிள்ளையும் இருக்காங்கல்ல இன்னும். ஓ இப்ப 2 பேர் தானா? அந்த 2 பேரும் எந்த கட்சியில இருக்க போறாங்க அப்படின்றது தெரியல. சரி, வந்து பாஜகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா. இல்ல அவர் போவாரு, அவர் போவாத இடம் கிடையாது, போவாத கட்சி கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் கட்சி அவரா இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சு வருது. அப்ப 2வது கட்சி காங்கிரஸ், அவங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் எங்க போவாங்க? இவங்க மதிமுக அங்க போச்சுன்னா காங்கிரஸ் எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? விஜய் கிட்ட போறதுக்கு தான் அதிகமா. ஏன்னா பாஜக இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க போக முடியாது. அப்ப போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கிறது விஜயோட தான். காங்கிரஸ் விஜயோட போனா விசிகாவும் விஜயோட போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்ப இது ஒரு பெரிய குழப்பமா ஏற்படுறதுக்கு நமக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. 8 மாசத்துக்குள்ள இவங்க என்னென்ன குரலி வித்தை காட்ட போறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போறோம். சரிண்ணே. அதுலதான் விஜய் வந்து இப்போ சரி நம்மளா எதுவும் செய்யல, நம்ம பாட்டு படம் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தோம், கூட்டமும் பெருசா போடல, பேசவும் செய்யல, செய்தியாளரை சந்திக்கல, ஆனா திமுகவா சில தப்புகளை செஞ்சு நமக்கு அப்ப ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் போது திமுக இப்படி ஒரு பேச்சை பேசும்போது அதுக்கு கொஞ்சம் அந்த கருத்துக்கு வலுவூட்டுற மாதிரி இருக்கிறதுனால விஜய் வந்து உண்மையிலே குஷியில இருக்காரு அப்படின்றதுதான் செய்தியா இருக்கு. சரிண்ணே, என்ன நடக்குங்கிறது காத்திருந்தா பார்க்கணும். காமராஜர் தொடர்பா இறுதி கேள்வி. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள் காமராஜரை இதுபோல் இழிவு செய்வது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கட்சியிலிருந்து பஞ்சம் புழைக்க போன ஒரு பெயிண்ட் கான்ட்ராக்டர் காமராஜர் என்ன அவருடைய சொந்த காசை போட்டால் பள்ளிக்கூடம் கட்டினாரு, அரசாங்க நிதியை எடுத்து தானே செஞ்சாரு, அவருக்கு முன்னாடியே பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை நீதி கட்சி வந்து திறந்துருச்சு அப்படின்னு வந்து பேசியிருந்தார். இவங்க இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன? ஏன் தொடர்ந்து காமராஜர் அவர்களை மட்டம் தட்டும் விதமாகவும் அவரை மலினப்படுத்தும் விதமாகவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, தெற்குல வந்து திமுகவுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. திமுகவுக்குன்னு கிடையாது, எந்த கட்சிக்குமே தெற்குல பெரிய அளவுக்கு வாக்குகள் விழாது. அங்கே வந்து தேசிய கட்சிகளான காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தான் இல்லை. நீங்கள் சொல்றது கன்னியாகுமரி மட்டும்தான் அந்த மாதிரி காங்கிரஸ் பாஜக அதான் கரெக்ட். மற்ற இடங்கள்ல அதிமுக கொஞ்சம் வலுவா, கருணாநிதியா கூட முன்னாடி கரெக்ட், எம்ஜிஆர் இருந்த வரைக்கும். இவங்க ஜெயலலிதா காலத்திலயும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த பக்கம் தான் வலுவா இருந்துச்சு. கருணாநிதியை கூட பேசும்போது வந்து திருநெல்வேலி வந்து நமது எல்லை, கன்னியாகுமரி தொல்லை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அங்க இருக்கிறவங்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஓட்டு போடும். அதற்கு மிக முக்கிய முகமாக இருப்பது வந்து காமராஜர் தான். அப்ப அவரை இழிவுபடுத்தி மலினப்படுத்திட்டா அவர் சார்ந்த அந்த சமூக மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கல்ல, அப்ப நீங்க பெருசா நினைக்கிற தலைவரை நான் இழிவுபடுத்துறேன் பாரு அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களோ? இல்ல அப்படி செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே இருந்தால் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதான் சிவகாமி கருவாட்டுக்காரி மகனுக்கு உங்கள் வாக்கா, மேரியின் மகனுக்கு உங்கள் வாக்கான்னு. அதுல கூட நம்ம என்னன்னா சொந்த நாடா இருக்கா இல்ல வந்த நாடா இருக்கான்னு போய் நாகர்கோயில்ல பேசியிருக்கிறாரு கருணாநிதி. அது என்னன்னா கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு நாடார் அவங்க கட்சி வேட்பாளராக அங்கே போட்டிடுறாரு. காங்கிரஸ் தரப்புல இவர் காமராஜர் போய் போட்டிடுறாரு. அவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால என்ன சொல்றாரு, சொந்த நாடா இருக்கா வந்த நாடா இருக்கா அப்படின்னா, அப்ப கருணாநிதியும் கருணாநிதி மகனையும் கருணாநிதி பேரனையும் இந்த இனத்தை சாராதவர்கள்னு இங்க பேசுற கருத்தை
கருணாநிதியே சரின்னு தானே நிறுவிட்டு ஆமா, இது எல்லாத்துக்கும் விதை போட்டதே அவரு தானே. நீ தானே பேசுன, நீ பேசுன திரும்ப பேசுனா இது இனவெறி அப்படின்னா, இனவெறி, ஜாதி வெறி. நீ எப்படிப்பட்ட இனவெறியா இருந்திருக்க? இதுல சாதி சொல்லி பேசுறிய, சாதி ஒழிப்பு கொள்கையா கொண்ட ஒரு கட்சியா அது? சாணார்னு பேசியிருக்கியா இல்ல? இன்னைக்கு வரைக்கும் கேட்கறோம், எம்ஜிஆரை எதை வச்சு மலையாளின்னு சொன்ன, அதுக்கு பதிலே வரலையே. அவ்வளவுதான். அதான் இப்ப என்னன்னா, இதுல ரொம்ப அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட நாஞ்சில் மகன், அவரும் அந்த ஊரை சார்ந்தவர், நாஞ்சில் மனோகரன் சொன்னது இருக்குல்ல, கருவின் குற்றம். யாரு? கருணாநிதி. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. அதனாலதான் இவ்வளவு இழிவான, மலிவான, கேவலமான அரசியல் நடக்குது. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களோட அரசியல், நீங்க ஏன் மெரினாவை அப்படி மாத்தினாங்க? அது வந்து திராவிட தலைவர்களின் அதைத்தான் திராவிட சுடுகாடு. சுடுகாடு கிடையாதுன்னா இடுகாடு. சரி, திராவிட இடுகாடுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. காரணம் என்னன்னா, இது அவங்க இப்படி யோசிக்கிறாங்க. 200-300 ஆண்டுகள் கழிச்சு இங்க வரலாறுன்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்க இருக்கிற கல்லறைகள் இருக்கிறதுக்கும், ஏன்னா அது சுத்தி எதுவுமே கிடையாது, வெறும் தனியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அது பெருசா தென்படும் போது அதை பற்றின வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அங்கே இருக்கிறவங்க யாருன்னா, இவங்களா தான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா காரணம் இவங்க தான் அப்படின்ற ஒரு பேச்சு வரும். அதை வர வைக்கணுங்கிறதுக்காக வேணும்னு செஞ்சது தான். அதோட நீட்சி தான் இவங்க வந்து பெரியாரை ஒரு பெரிய ஐக்கானாக நிறுவுறது. அண்ணாவை பெருசாக இவங்க முயற்சி செய்யலை. அடுத்து கருணாநிதி, எல்லா பக்கமும் கருணாநிதியை பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது செய்கிறாங்க. வெறும் பெரியார், அண்ணா, கருணாநிதி தான் தலைவர்கள், வேற யாருமே தலைவர் இல்லை. எல்லா ஊருக்கும் அவங்க பேரவை, எல்லா ஊர்லேயும் அவங்க சிலையவை, எல்லா இடத்துலையும் அவங்க பேரில் கட்டிடங்களை கட்டு. அரசு கட்டிடம் அது அரசு பேர்லேயே இருக்கலாமே. தமிழ்நாடு அரசு திருச்சி நூலகம், கோயம்புத்தூர் நூலகம் அப்படியே இருக்கலாம். அல்லது அந்தந்த ஊரை சார்ந்த பெரிய அறிஞர்கள், அறிவாளிகள், தமிழ் பேரறிஞர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க பேரை வைக்கலாம். இல்லை அங்கே இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் அந்தந்த ஊரில் இருந்தாங்க. அல்லது உண்மையிலே இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் எல்லா ஊர்லேயும் இருந்தாங்க, அவங்க பேர்லாம் வைக்கலாம்ல. கண்டிப்பா. அதுல எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரை வைக்கிறது. அப்படி வச்சு இவங்க வந்து இவங்களை தலைவர்களா நிறுவனம்னு பாக்குறாங்க. இவங்க கிட்ட இவ்வளவு அழுக்குகள், அசிங்கங்கள் இருக்கு. பெரியார், அண்ணா, கருணாநிதி மேல இல்லாத அசிங்கங்கள் இல்லை. அது அவங்க பேச்சு எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்ப அதெல்லாம் மறைக்கணும்னா அதை விட நல்ல தலைவர்னு யாரை காட்டுறாங்க? அவங்கள அசிங்கப்படுத்து. அப்படிதான் காமராஜரை வந்து தொடர்ச்சியா இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் தான். கூடவே இருக்கிற கட்சி காங்கிரஸ் வந்து எதிர்த்து இன்னொரு முறை பேசுனீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும், நாங்களும் கருணாநிதி என்ன பேசினாருன்னு பேசுவோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் வரலாம். அப்படி விட்டா இப்படிதான் நடக்கும். கண்டிப்பா. திரும்ப ஒரே ஒரு கேள்விதான். அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டர் சொன்னீங்க, பஞ்சம் படைக்க போன ஒரு கொத்தடிமை, புது கொத்தடிமை, அங்க இருக்கிற கொத்தடிமையை விட நான் பெரிய, அது என்ன செய்யுது அப்படின்னா, அங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேச்சுக்களை பேசி ஒரு சொந்த காசுல பண்ணல, ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம், அதை பெருசா புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி 4 தடவை இவன் சொல்லுவான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு சொல்றியே, பெரியார் சொந்த காசுல படிக்க வச்சாரு? கருணாநிதி தான் கல்லூரி கட்டினாரு. அதாவது சாப்பிட்ட சாப்பாடே எல்லாருக்கிட்ட இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டா நீங்களே பெருமையா பேசுகிறீங்க. அப்ப அந்த ஆளும் சொந்த காசுல சாப்பிட கூட இல்லை அந்த ஆளு, சரியா? அப்ப நீங்க எதுக்கு பேசுறீங்க? பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் உங்களெல்லாம் ட்ரெஸ் போட வச்சாரு, பெரியார் பணத்துல வாங்கி கொடுத்தாரு. நம்ம போட்டிருக்க சட்டெல்லாம் பெரியார் வாங்கி கொடுத்ததா? கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறேன்னா பெரியார் காரணம், கேமரா பெரியார் வாங்கி கொடுத்தாரா? அப்புறம் என்னத்துக்குடா பேசுறீங்க? அந்த ஆள் என்னத்தை உருப்படியா செஞ்சான் ஒண்ணு சொல்லுங்க. எல்லாத்துலயும் அரைக்குறைதான். கல்லூரி கட்டினாரு, எங்கடா கட்டினாரு? எங்க கட்டினாரு? திருச்சியில ஏதோ கல்லூரி ஞாபகங்கள சாட்டை கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்தது. அப்ப இப்படித்தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. எல்லாமே பொய் புரட்டி எதையாவது ஒண்ணு எழுதிடுறது, அதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்படிதான் கருணாநிதி என்னைக்கோ எழுதுனது பேசுனது, அது இன்னைக்கு வந்து 40 ஆண்டு கழிச்சு திருச்சி சிவா தலையில விடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சரிண்ணே, இந்த காணொலியை கருணாநிதியோட ஒரு கார்ட்டூனை சொல்லி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். முரசொலியில் ஐயா காமராஜரை இழிவுபடுத்தி பல கேலி சித்திரங்களை கருணாநிதி வெளியிட்டு இருக்கிறாரு. அதில் ஒரு கேலி சித்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது. உதயசூரியன் வந்து உதிக்கும் அப்போ வந்து 3 நாய்கள் வந்து குறைக்கிற மாதிரி காட்டியிருப்பார். அதில் வந்து பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களையும் நாய் போல சித்தரித்து அந்த கேலி சித்திரத்தை வெளியிட்டவர் ஐயா கருணாநிதி. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, பெருந்தலைவர் ஐயா காமராஜர்ன்றவர் சூரியன் மாதிரி, இங்கே குலைக்கிற திமுக நாய்களால் அவர் என்றைக்கும் கலங்கப்பட்டுற மாட்டார். இப்படிப்பட்ட இழிவான
பேச்சுக்களை இத்தோட நிறுத்திக்கங்க, இல்லைனா அடிகள் இன்னும் மேலும் மேலும் அதிகமாக விழும். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு காணொளியில் அண்ணன் கூட மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கண்ணே. நன்றி, வணக்கம்.